அரசு பள்ளியில் தன்னம்பிக்கையூட்டும் நிகழ்ச்சி எனும் பெயரில் விரும்பத்தகாத நிகழ்வுகள் அரங்கேறியிருப்பதாகவும் மாணவ மாணவியர்களின் அறிவாற்றலை மேம்படுத்த வேண்டிய அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளை அனுமதிக்கக்கூடாது எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை அசோக் நகர் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகிறோம் எனும் பெயரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சாளர் ஒருவர் மாற்றுத்திறனாளிகளின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். தன்னம்பிக்கையை எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான கல்வியை கற்றுத்தர வேண்டிய அரசு பள்ளியில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கியிருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். சென்னையின் முன்மாதிரி பள்ளியாக திகழும் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பங்கேற்ற தனிநபரின் பின்புலம் என்ன, யாருடைய அனுமதியின் பேரில் அவர் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தினார் என்ற கேள்விகளுக்கு விடை தெரியும் முன்பாகவே அப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை பணியிடை மாற்றம் செய்திருப்பது சக ஆசிரியர்கள் மத்தியிலேயே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுப்பதோடு இனிவரும் காலங்களில் பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு அவசியமற்ற இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என பள்ளி கல்வித்துறையையும் தமிழக அரசையும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.